ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவாரஸ்யமான ஒரு விருது பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன விருதுன்னு பார்க்குறீங்க? நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசு யார் ஆரம்பித்தது, யார் கண்டுபிடிச்சது, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. நோபல் பரிசு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர் 1901 வருஷம் நிறுவியிருக்காங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டைனமைட் என்ற வெடிப்பொருளை கண்டுபிடித்தவர் தான் இவர். நோபல் பரிசு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, இலக்கியம், இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம் ஆகிய துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுது. அமைதிக்கான நோபல் பரிசை நார்வே நாட்டு கமிட்டி முடிவு செய்யுது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 1969 முதல் வழங்கப்படுது. முதல் நோபல் பரிசு பெற்றவர்களில் செஞ்சுளவை சங்கத்தை நிறுவிய ஹென்றி டுனண்ட்டும் இது அமைதிக்காக கொடுக்கிறது. எக்ஸ்ரேவை கண்டுபிடித்த ரான்ஜன்னும் இயற்பியலுக்காக கொடுத்தது. இதுதான் அவங்க முதலாக வாங்கின நோபல் பரிசு. அதே மாதிரி இயற்பியல், வேதியியல் துறைகளில் 2 முறை நோபல் பரிசு பெற்றிருக்காங்க ஒருத்தவங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மேரி கியூரி தான். அமைதிக்காகவும் வேதியியலுக்காகவும் 2 முறை நோபல் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் பாலிங் அப்படிங்கிறவர். ஜான் பார்டின் அப்படிங்கிறவர் இயற்பியலில் மட்டுமே 2 முறை நோபல் பரிசு பெற்றிருக்காரு. நோபல் பரிசு ஆண்டுதோறும் ஆல்பர்ட் நோபலின் நினைவு நாளான டிசம்பர் 10 அன்று வழங்கப்படுது. பொருளாதாரத்துறையில் பெண்கள் யாருமே நோபல் பரிசு பெற்றதில்லை. இதுவரை மொத்தம் 7 இந்தியர்கள், வம்சாவளி இந்தியர்கள் உட்பட, வேற இந்தியாவில் பிறந்துட்டு அந்த வம்சத்தில் போய் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வம்சாவளி இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் பெற்றிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். அவர் 1913 வருஷம் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கார். அடுத்தது சர் சி வி ராமன். அவர் இயற்பியலுக்காக. சர் சி வி ராமன் பரிசு பெற்ற ஆண்டு 1930. விண்வெளி இயற்பியலுக்காக அவர் மருமகன் சுப்பிரமணியன் சந்திரசேகரும் 1983 வருஷம் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. மரபணுவை செயற்கை முறையில் தயாரித்ததற்காக ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவர் நோபல் பரிசு பெற்றார். எப்போ? 1968 வருஷம். அமைதிக்கான நோபல் பரிசை முதலாக 1979 வருஷம் இந்தியாவுக்காக பெற்றுத்தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அன்னை தெரசா. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை 1998 அமிர்தியா சென்னுக்கு கிடைச்சிருக்கு. வம்சாவளி இந்தியரான விஎஸ் நைபால் அப்படிங்கிறவர் 2001 இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கார். இன்னைக்கு நம்ம நோபல் பரிசு யார் யாருக்கெல்லாம் வழங்கினாங்க, யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.